ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கூல் ஏரியா தானே போகிறோம் சரிங்களா? ஸ்கூல் ஏரியா ஓகே. கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும். அப்போ டிராஃபிக் ஆகுனா தான் உங்களுக்கு ரோடு சென்ஸ் நல்லா வரும். அவசரப்படாதீங்க சரிங்களா? பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், என்னை மறந்துடுங்க சரியா? மறந்துட்டு நீங்கள் பார்த்து ஓடுங்க. நான் மிஸ்டேக் வந்தால் மட்டும் சொல்கிறேன், இல்லைன்னா நான் கம்முன்னு தான் இருப்பேன் சரிங்களா? சைடு பார்த்துங்க, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு மெயினாக இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஏன்னா யார் வேணாலும் அந்த கேப்பில் வரலாம். ஸ்கூல் டைமில் அர்ஜென்ட்டில் வருவாங்க பாருங்கள். ஹார்ன் அடிக்கிறாங்களா, கொஞ்சம் நம்ம லேட் ஆனால் கூட ஸ்லோ போகிறோன்னா கூட உடனே ஹார்ன் அடிச்சிடுவாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் கேப் விடாமல் நீங்கள் போயிடுங்க. ஜட்ஜ்மெண்ட் மட்டும் அந்த இது என்ன சொல்லுவாங்க, நம்பர் பிளேட் தெரிகிற மாதிரி வச்சுக்கங்க, அவ்வளோதான். எப்படி போகணும்? ரைட் எடுக்கலாம். இந்த ஸ்கூல் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தோம், இல்லைன்னா எவ்ரி 10 செகண்ட் நம்ம சொல்லுவோம்ல, அதை பார்க்காம ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ரீயாக இருக்கும்போது எவ்ரி 10 செகண்ட் ஒரு வாட்டி மிரர் செக் பண்ணிங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த மெயின் ரோடு லெஃப்ட் எடுக்க போகிறோம். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு போயிட்டு அப்படியே ரித்தன் ரோடு வழியாக அனுப்ப போகிறோம். ரைட் செக் பண்ணிவிடுங்க. எப்போவுமே லெஃப்ட் எடுக்கும்போது மிரர் செக் பண்ணிங்க, ரைட் செக் பண்ணுங்க. ஆமாம், லெஃப்ட் எடுக்கும்போது லெஃப்ட் மிரர் தான் செக் பண்ணோம். ரைட் மிரரா? ஆமாம், லெஃப்ட் டேர்ன் ஆனால் லெஃப்ட்டில் தானே போய் இடிக்கும். ரைட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா கேப் தானே கிடைக்கும். எப்பவுமே ஜங்ஷனை செக் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் செக் பண்ணணும். ஜங்ஷன் செக் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் செக் பண்ணோம், பார்த்துட்டு க்ராஸ் பண்ணோம். இந்த ரைட் எடுக்கலாம்ண்ணா, ஈவாட் ஸ்கூல் தெரியல, ரைட் எடுக்கலாம். அந்த மாதிரி லெஃப்ட் நீங்கள் பார்த்தா தான் இடிக்குதா இல்லையான்னு தெரியும். அது மாதிரி கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அது இடிக்க தான் செய்யும். லக்கில் போயிடலாம், சில நேரத்தில் போகாது. ஆட்டோ வருதுல்ல, அந்த ரைட்டு தான். இது ரைட்டா? ஆமாம், அது சின்ன தெருவு, பார்த்து போங்க. நான் எதுவும் கைட் பண்ண மாட்டேன், நீங்களாக தான் போகணும். யார் வந்தாலும் நான் என்னால் ஹேண்ட் பிரேக்கும் போட முடியாது, ஸ்டேரிங்கும் என் கையால் வந்து எட்டி திருப்ப முடியாது, ஏன்னா நான் பின்னாடி இருக்கேன். ஏன்னா ஸ்கூல் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. லாங் வியூவில் என்னென்ன வெஹிக்கிள் வருதுன்னு பாருங்கள். பெரிய வண்டி வருதா சின்ன வண்டி வருதா பார்த்துங்க. ஏன்னா வேனெல்லாம் இந்த ரோட்டில் நிறைய வருது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், வழி விட்டு போகணும். பரவாயில்ல, ஓரளவுக்கு கீர் கரெக்டாக மாற்றுறீங்க. மறுபடியும் அதே ஞாபகம் வச்சுட்டு கீரை சேஞ்ச் பண்ணி போங்க. ரொம்ப ஸ்பீடு 8 கிலோ 10 கிலோ ஆச்சுன்னா 1ல் பண்ணிடணும். ஆமாம், அப்போ தான் ஆஃப் ஆகுது, சார்ஜஸ் கம்மி. அப்படி நீங்கள் 1ல் பண்ணல அப்படின்னா நீங்கள் 50% கிளச்சை ரிலீஸ் பண்ணால் அது 1ஆக மாறிடும். ஓகே, கிளச்சு ஃபில்லாக விடாமல் 50% மட்டும்தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ டவுட் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், அழகாக அந்த காருக்காரன் நம்மளுக்கு வழி விட்டான் பாருங்கள். பின்னாடிக்காரன் அவசரப்படலாம். இந்த ஆட்டோக்காரனால டிராஃபிக். இந்த ஆட்டோ போனால் ஃப்ரீ ஆகிடும்.
ஏன்னா அது வந்து லக்ஸரி வண்டி பென்ஸு, அதனால் அவன் டென்ஷன் வேண்டான்னு ஓர நிறுத்திடான். அப்ரோச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போனால் தான் அவங்களும் நிற்பாங்க. நீங்கள் நின்றுங்கன்னே இருந்தீங்கன்னா அவங்க அப்படியே அட்வான்ஸ் எடுத்துன்னு ஏறி ஏறி வருவாங்க. இப்போ நான் பின்னாடி உக்காந்துக்கிறது உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் ஆகுதா ஆகலையா? இல்லை பேசுறதுனால நான் இருக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? பயம் போயிருந்தா? அப்போ நான் இல்லாமல் நீங்கள் ஓட்டலாமே இல்லை? சான்ஸ் இருக்கா இல்லையா? ஓட்டலாம், ஆனால் பயம் இருக்கு இல்லை? நீங்கள் ரைட்டாக தான் நீங்கள் க்ளோஸாக தான் டர்ன் பண்ணணும். ஏன்னா ஒன் வேல இது எதிர்க்க வண்டி வருது. ஆமாம். எல்லாருமே ஃபாஸ்ட்டாக வருவாங்கண்ணா, சரியா? ஏன்னா நம்மளும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறோம். இல்லை, ஏன்னா ஸ்கூலுக்கு இந்த சைடு போவாங்கள்ல, நம்ம இப்படி போகிறோம். இந்த சைடு மூவ்மெண்ட் நம்மள சைடு கம்மியாக இருக்கும், இந்த சைடு ஆப்போசிட்டில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஏறி ஏறி தான் வருவாங்க. அட்டாக் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் தான் பார்த்து போகணும். நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்லை, நம்ம பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். அவ்வளோதான். பேஷன்ஸ் இங்கே தான் ஹை லெவல் வேணும். பொறுமை கண்டிப்பாக வேணும். அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக வழி இருந்தால் அவங்க போயிடுவாங்க. அதனால் அவங்க வழி விடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி வழி விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வழி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா போங்க. நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ரைட்டில் வரும்போது அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகி இன்னும் கேப் கொடுக்குறது சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் லெஃப்ட் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ்னா அவங்க இன்னும் நல்லா ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் தான் நம்ம போகிறோம். ஃபுல் இந்த ஏபி ரோடு அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கேப் கிடச்சா ஃப்ரண்ட்டில் லிட்டில் பிட்டில் நீங்கள் மூவ் பண்ணியே தான் ஆகணும். உங்கள் பிரேமை கிராஸ் ஆகணும் ரைட் சைடில், அதையும் பார்த்துக்கணும்.